கிராஷ் கோர்ஸ் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். எஸ், நம்ம EMFT கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா போன இயரோட லாஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இயரோட மிட்டுக்கே வந்துட்டோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா EMFT கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நடத்தலை. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது என்னுடைய ஃப்ரீ டைமில் நடத்துறதுனால தான் என்னால் வந்து அந்த ஸ்பீடை நடத்தி முடிக்க முடியலைங்கிற மாதிரி சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, EMFT, மெஷர்மெண்ட், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 கோர்ஸுக்கான ஃபுல் கோர்ஸ் இல்லை, கிராஷ் கோர்ஸ். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி EMFTக்கான கிளாஸ் வந்துட்டு நடத்திட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செக் பண்ணவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்காது நம்புகிறேன். எஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடுத்து வரப்போகிற TNPSC எக்ஸாமாக இருக்கலாம், அப்புறம் இந்த மாதத்தோட எண்டில் வந்துட்டு நகராட்சி எக்ஸாம் வருது. ஸோ இந்த எல்லா தேர்வுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, சீக்கிரமாக முடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த EMFT ரிமைனிங் கிளாஸஸ், அப்புறம் மெஷர்மெண்ட், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் மிஸ்லனிஸ் டாபிக்ஸில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அது பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். அப்புறம் 8085, 8086 மைக்ரோ ப்ராசஸர் மட்டும் நம்ம நடத்தியிருக்கோம். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற ப்ராசஸரையுமே வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மிஸ்லனிஸ் டாபிக்ஸில் கொண்டு வரலாம். இந்த மிஸ்லனிஸ் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் கோர்ஸ்க்குள்ளே வரும்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். இதை நம்ம யூடியூப் பண்ணாலுமே வந்து என்ன செய்யலாம், கண்டிப்பாக தாராளமாக வந்து கொண்டு வரலாம். சரி, ஓகே, இந்த கிராஸ் கோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு JSMS அப்துல் அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். நம்ம சைட்டு தான் ஃபஸ்ட்டாக வரும். நம்ம சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெஸ்க்டாப் சைட் போட்டுக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எஸ், நீங்கள் டெஸ்க்டாப் சைட் போட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சைடில் வந்து நான் ஷோ பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. எஸ், டெஸ்க்டாப் சைடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன், அது வந்து ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வராது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நடத்த போகிற இந்த கிராஷ் கோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வராது, ஆட் ஃப்ரீ தான். நான் என்னோடய சைடில் மானிட்டைசேஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். எஸ், வரப்போகிற கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரீ. ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சைட்குள்ளே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஓகே, இந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் 3 to 4 ஹார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பட் நான் 3 to 4 ஹார்ஸ் இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது தேவை. ஸோ அதனால் இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் ஏர்லி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கேட்கலாம், அப்போ இந்த கோர்ஸ் வந்து யூடியூப்பில் வருமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் வரும். பட் இப்போ வராது, அது ரொம்ப லேட்டராக தான் வரும். ஓகேங்களா, எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா, எஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏர்லியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க, ஆல்ரெடி ஃபார்மை ஃபில் பண்ணவங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த கிராஷ் கோர்ஸுக்கு ஏர்லி ஆக்சஸுக்கு நம்ம 1000 rupees செட் பண்ணியிருக்கோம். எஸ், கண்டிப்பாக ஒரு பிக் அமௌண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஆல்ரெடி நீங்கள் பெய்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃபர், 500 rupees மட்டும் பே பண்ணி தாராளமாக இந்த கிராஷ் கோர்ஸுக்கான கிளாஸை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சைட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆடை வந்து ஆஃப் பண்ணுறோம். அண்டு நான் டெய்லி பேசிஸில் 3 to 4 ஹார்ஸ் பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு ஐ நீட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ அதனால தான் டிசிஷன் எடுத்திருக்கோம். அது போக நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் ஆப் இருக்குல்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபார்ம் ஆப் கொடுக்க போகிறேன். அந்த ஃபார்ம் ஆப்பில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, அந்த ஃபார்ம் ஆப் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஓட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஜூன் 15 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்மளுடைய இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்கிற இந்த ஃபார்ம் லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்ம் லிங்கில் போயிட்டு உங்கள் டேட்டாவை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் 30% ஆஃபரில் வந்து 700 rupeesல வந்து தாராளமாக அந்த கிராஷ் கோர்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன், இது பெய்டு கோர்ஸ் கிடையாது. நீங்கள் ஏர்லியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் இது. ஓகேங்களா, நம்ம இது வந்து 1000 rupees ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இது வந்துட்டு ஏர்லியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட் மட்டும்தான். ஸோ நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன், என்னோடய ஃப்ரீ டைமில் இந்த கிளாஸ் நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. நம்ம டெஸ்ட் சீரிஸ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் சீரியஸ்க்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் சரியாக இருக்குது. டெஸ்ட் சீரியஸ் வீடியோ சொல்யூஷன், டெஸ்ட் சீரியஸ் வீடியோ சொல்யூஷன், இதிலே வந்து நமக்கு நேரம் சரியாக இருக்குது. அப்படிங்கும்போது நான்
இன்னும் சில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒர்க் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு தான் நான் இப்போ இது பண்ணணும். ஸோ இது நான் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி என்னுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் என்னால் அதை வந்து பண்ணுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. எஸ், எல்லாருக்குமே மூணு வேளை சாப்பிட வேண்டிய தேவை இருக்குது. எஸ், நமக்குன்னு நிறைய ஃபினான்ஷியல் தேவைகள் இருக்கும். ரொம்ப தூரம்லாம் வேண்டாம். இந்த வைஃபை பில் பே பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1200 rupees பக்கமாக வரும். அப்புறம் வந்து என்னுடைய பெட்ரோல் பில், அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பே பண்ணுறதுக்கு ஓகே, நான் என்ன ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரைட், ஓகே, ஃபைன். எஸ், இதான் அங்கே கிராஸ் கோர்ஸ் பற்றின அப்டேட். அண்ட் டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500 rupeesல வந்து நம்ம இப்போ செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவுமே சைடில் வரும், பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து டெஸ்ட் சீரியஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஏஇ எக்ஸாமினேஷன் மாடல். அப்புறம் உங்களுக்கு லெக்சரல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்லி டெக்னிக்கல் போர்ஷன், நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஜெனரல் ஸ்டடீஸ் இல்லையான்னு சொல்லி கேட்கக்கூடாது, ஓகேங்களா? முழுக்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இசிக்கான டெக்னிக்கல் போர்ஷன் நம்ம நடத்துவோம். அது போக சிவில் மெக்கானிக்கல் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஜினியரிங் மேக்ஸ் வரை நம்ம நடத்துவோம். அதை தாண்டி ஜெனரல் ஸ்டடீஸ்லாம் இப்போதைக்கு நம்ம சேனலில் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு வந்து ஒரு பிளான் எதுவுமே இல்லை. எஸ், கீழே உள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க நம்மளுடைய கூகுள் பே நம்பர்ஸை கீழே வரும், பார்த்துக்கோங்க. கூகுள் பே நம்பரில் வந்துட்டு நீங்கள் 700 rupees பே பண்ணி அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது பேமெண்ட்டில் நீங்கள் பண்ணணும், கூகுள் பே இல்லை அப்படின்னாலும் நோ இஷ்யூ, வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பெய்ட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு ஃபுல் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களா இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் அது கிடையாது. ஃபுல் சப்ஜெக்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் ஏர்லி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலில் அப்கமிங் டேஸில் நிறைய எஃபெக்டிவான கிளாஸஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். எஸ், எப்படி ஷார்ட் நோட்ஸ் எப்படி பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்னும் நிறைய க்ரியேட்டிவான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எதையுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க. நான் எப்போதுமே சொல்கிறது தான், டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி நம்ம நடத்தின பிளேலிஸ்ட் இருக்குது, கிளாஸோட லிங்க்ஸ் இருக்குது. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் நம்ம நடத்தியிருக்கோம், EMFT நடத்தியிருக்கோம். போய் அந்த கிளாஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது, இவர்கிட்ட நம்ம வந்து காசு கொடுத்து உள்ள வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா மட்டும் கோர்ஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். அதர்வைஸ் தயவு செஞ்சு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டாம். இது நான் ஸ்ட்ராங்காக எல்லாருக்குமே வந்து எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம். எதனால் அப்படின்னா, நான் நடத்தக்கூடிய மெத்தட்ஸ் எதுவுமே புரியாமல் உள்ளுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நடத்துறது எனக்கு புரியல, நான் தெரியாமல் காசு கொடுத்து சேன்ட்டுன்னு சொல்லி நீங்கள் புலம்பக்கூடாது. என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ரிட்டர்னிங் பாலிசி வந்து இல்லை. நம்ம அதனால தான் உள்ளுக்குள்ளே வரும்போது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறோம். நீங்கள் உள்ளுக்குள்ளே வரீங்கன்னா இதெல்லாமே ப்ரொசீஜர், இதெல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நோ இஷ்யூ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக்கோ இல்லை டிஸ்லைக்கோ பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டாக உங்களை மாதிரியான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும். அண்ட் நம்மளுடைய கேட் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கிளாஸஸுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான லிங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பெருசாக இருக்கிற கேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.